நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய 3 ஃபேஸ் லைட்டில் லோடு ஈக்குவலாக இருந்தால் தாங்க நமக்கு வந்து கரண்ட்டும் பேலன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ட்ரெயினுக்கு ஈபிலேருந்து பவர் சப்ளை கொடுக்கும் பொழுது சிங்கிள் ஃபேஸாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் செக்ஷன் வந்து குறிப்பிட்ட எல்லையில் வந்து அதோடய ஃபேஸை மாற்றுவாங்க. அந்த ஃபேஸ் மாறும் பொழுது அந்த இடத்துல வந்து நியூட்ரல் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது குறிப்பிட்ட இடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போர்டில் ப்ளூ கலரில் ராம்ப ஷேப்பில் எவ்வளோ மீட்டர்ஸில் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. அது கிராஸ் ஆகக்கூடிய அடுத்த போலில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், ஹாரிசன்டல் லைன், மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைனு ஒரு ப்ளூ கலரில் அது எழுதியிருப்பாங்க, ட்ரா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து ட்ரெயின் வரக்கூடிய இந்த மேலே இருக்க இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா அது வந்து நியூட்ரல் லைன், அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. சப்போஸ் ஆர்ஒய்பி இருக்க வச்சுக்கோங்களேன், அந்த நியூட்ரல் லிங்க் இந்த பக்கமாக ஆர் ஃபேஸும் அந்த நியூட்ரல் லிங்க்குக்கு அந்த பக்கமாக பி ஃபேஸும் இருக்கும். ஸோ இது வழியாக ட்ரெயின் கிராஸ் பண்ணிட்டு போகும்பொழுது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஆனால் லோக்கல் ட்ரெயினில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் யூனிட்ஸ் ஆஃப் மோட்டர் கோச் இருக்கிறதுனால என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு போகிற மோட்டர் கோச்சில் இருக்கிற கரண்ட்டு, செகண்ட் இருக்கிற மோட்டர் கோச் இருக்கிற கரண்ட்டு சிங்க்ரனைஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஆர் ஃபேஸும் ஒரு ஒய் ஃபேஸும் டச் ஆனால் ஷார்ட் ஆகுன்ற காரணத்துக்காக இந்த நியூட்ரல் ஜோனில் போகும் பொழுது உங்களுக்கு ட்ரெயினில் வந்து பெரும்பாலான சமயம் ஈவினிங் வந்து கரண்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிறத நீங்கள் கவனிக்கலாம். இது நான் ஷூட் பண்ண இடம் வந்து இரும்புலியூர் கிட்ட பிட்வீன் தாம்பரம் அண்ட் பெருங்கலத்தூர். இதே இது நீங்கள் கோடம்பாக்கத்துலேயும் பார்க்கலாம் நண்பர்களே.